ரகுநாத், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட், பிஹெச்சி ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம உடல் வலிகளுக்கு நம்ம ஃபிசியோதெரபி மருத்துவத்தின் மூலமாக நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம உடல் வலிகளுங்கும்போது இப்போ மெயினாக இங்கே நிறைய மக்கள் வர்றது பார்த்திங்கன்னா பேக் பெயின், நெக் பெயின், ஃபுட் பெயின், ஷோல்டர், எல்போ பெயின், இந்த மாதிரி நிறைய வருவாங்க. நீ பெயின் எல்லாம் வருவாங்க. ஸோ இதில் ஃபிசியோதெரபி இதில் நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசஸ்மெண்ட்டு மெயினாக பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வலிகள், ஸோ வலிங்கிறது நமக்கு ஒரு கைடு. ஸோ வலிங்கிறது நம்ம பயப்பட வேணாம். ஸோ அந்த வலி வந்து எங்கேருந்து வருது, எதனால் வருதுன்னு முதல்ல நாங்கள் அதை உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி, அதுக்கு என்ன மாதிரி சரியான மருத்துவம் ஃபிசியோதெரப்பியில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ்னு இருக்குங்க. ஜாயிண்ட் மேனிப்புலேஷன் லைக் மல்லிகன் டெக்னிக்ஸ் அண்ட் மெக்கன்சி தெரப்பி, சாஃப்ட் டிஷ்யூ மேனிப்புலேஷன் தெரப்பி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ், ஃபேஷியா மேனிப்புலேஷன், இந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் மற்ற நம்ம வந்து மொடாலிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் லைக் டென்ஸ் மிஷின், ஐஎஃப்டி இது பண்ணுறோம். அப்புறம் ட்ராக்ஷன் டிவைஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் மொடாலிட்டிஸ் லைக் ஷாக் வேவ் தெரப்பி, இந்த மாதிரி பல்ஸ்டு ஷாக்வே தெரப்பி மிஷின்ஸும் நாங்கள் வச்சு பண்ணுறோம். இது இல்லாமல் வேக்ஸ் தெரப்பி, இந்த மாதிரி மொடாலிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு மெயினாக இந்த அசஸ்மெண்ட்டில் எக்ஸசைஸ் என்ன மாதிரி கொடுக்கணும், ஸோ எந்த மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்குது, எந்த மசில்ஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்பராக அசஸ் பண்ணி, அதுக்கு வந்து இந்த டெய்லர் மேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ சரியான அந்த மசில்ஸ் எது வீக்காக இருக்குது, அதுக்கு சரியான பயிற்சி, அதாவது வலுப்படுத்துகிற பயிற்சி, அப்புறம் எந்த மசில்ஸ் டைட்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸ் அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு டீச் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸை கேட்பாங்க, சார் இதுக்கு ஏதாவது பேம்ப்ளெட்ஸ் இருக்கா, இது மாதிரி கொடுங்க வீட்டில் போய் பண்ணுறதுக்குவாங்க. ஸோ நாங்கள் ஜென்ரலைஸ்டாக அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ப்ராப்பராக அசஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பயிற்சி தேவை அப்படின்னு ஒரு டெய்லர் மேட் ப்ரோக்ராமாக நான் அவங்களுக்கு இங்கேயே நல்ல கருத்துக்கு வச்சு ப்ராப்பராக செய்ய வச்சு தான் அனுப்புவோம். அது இல்லாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸையும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தெளிவான அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அந்த அனாலிசிஸ் கொடுத்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். மெயினாக உங்களுக்கு பயிற்சிகள் மூலமாக எப்படி கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித் தருவோம். தேங்க்ஸ்.